கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழிய கண்ணாடியின் இயேசுவின் நாமத்தில் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், வாழத் தெரியாமல் வழி தெரியாமல் இருக்கிறவங்க, ஞானக்குரல் இருக்கிறாங்க, ஞானம் உள்ளவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இயேசப்பா எல்லாருக்கும் ஆண்டவர், உங்களை நேசிக்கிறார், பிரச்சனைகளை மாற்றுவார். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் எதிர்காலம் மேன்மையாக இருக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது கவலையோடு இருக்கிறீங்களா? ஏன் வாழ நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலை மாறப்போகுது. ஏசப்பா வாழ வைக்க போகிறாங்க. அவருடைய நாமம் உங்கள் வழியாக மகிமைப்பட போகுது. நீங்கள் ஏசப்பாவுக்கு உத்தம சாட்சியாக மாற போகிறீங்க. நம்புவீங்களா? நடக்கும். அது கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 30வது வசனம். 2 ராஜாக்கள் 19:30. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு மறுபடியும் கனி கொடுப்பார்கள். யூதா வம்சத்தார ஆண்டவர் மரம் வேறு பற்றி பிடிக்கிறது போல உறுதிப்படுத்தி மறுபடியும் கனி கொடுக்க வைப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், மறுபடியும் கனி கொடுப்பீங்க, மறுபடியும் ஆசீர்வாதம் இருப்பீங்க. ஒரு காலம் சில வேளையில் அநேகருக்கு ஆசிரமம் இங்கே இருந்திருக்கலாம். நீங்கள் அல்லது உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குடும்பம், நிறையவருக்கு நன்மை செய்த குடும்பமாக இருக்கலாம், ஏழைகளுக்கு உதவி செய்த குடும்பமாக இருக்கலாம், கடன் கொடுத்த குடும்பமாக இருக்கலாம், அநேகருக்கு சாப்பாடு கொடுத்த குடும்பமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து யாருக்கு எந்த உதவியும் செய்ய முடியாமல் நீங்களே வாழ்க்கையில் பலவிதமான தேவைகளோடு சோர்ந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மாற்றி அமைக்கப் போகிறார். மறுபடியும் ஒரு மரம் எப்படி பூமியில் நடப்பட்டு வேறு பற்றி அது வளர்ந்து பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து அநேகரை வாழ வைக்குதோ, அநேகருடைய பசியை ஆற்றுதோ, அதே போல் நீங்கள் அநேகருடைய பசியை ஆற்ற போகிறீங்க. நம்புவீங்களா? முடியும், நிச்சயமாக முடியும். ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதம் வைக்க போகிறார். கடன் கொடுக்குறவங்களாம் மாற்றுவார். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் வாய்ப்பு, நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நிச்சயமாக நடக்க போகுது. இது கர்த்தருடைய வார்த்தை. மறுபடியும் வேர் பற்றி கனி கொடுப்பீர்கள், மறுபடியும் கனி கொடுப்பீர்கள். இனி கனி கொடுக்க போகிறீங்க. விசுவாசிப்பீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? என்னுடைய ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்க போகிறார். ஜெபிக்கலாம். ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகளை மறுபடியும் கனி கொடுக்க வைங்க, மறுபடியும் செழிக்க வைங்க, மறுபடியும் அநேகருக்கு ஆசீர்வாதம் வைங்க. இதோ ஜெபிக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாரும், அற்புதத்தை செய்யுங்க. வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். கொடிய கேன்சர் விலகட்டம்ப்பா, விலகட்டும். அந்த ஒரே கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை எல்லாம் விலகி போட்டோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுங்கப்பா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்கப்பா, வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை கொடுங்க, படிக்க திணறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, தேர்வில் நல்ல வெற்றியை கொடுங்க, உயர்ந்த படிப்பு கொடுங்க, படிப்புக்கேற்ற வேலையை தாங்கப்பா. வியாபாரம் பண்ணுறவங்கள ஆசீர்வதிச்சிருங்கப்பா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. தனிமையில் இருக்கிறவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், யாருமே உதவி செய்வாரில்லாமல் இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கிப்பார், ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், சாட்சியை மாற்று. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.